ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராஃப்ட் கனவுகள் அனைத்தும் நனவாக உங்களுடன் கிராஃப்ட் ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பொங்கல் பானை டெக்கரேஷன் மற்றும் கரும்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மண்பானையை எடுத்து 2-3 நாள் தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு சாண்ட் பேப்பரால் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து பானைக்குள்ளே அடிக்க போகிறேன். ஃபுல்லாக பிளாக் கலர் அடிக்கணும் பானைக்குள்ளே. தண்ணியில் எதுக்கு ஊற வைக்கிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அப்புறம் பெயிண்ட் அடிக்கும்போது நிறைய பெயிண்ட் இழுக்கும். அதனால தான் தண்ணியில் ஊற வச்சா கம்மியாக பெயிண்ட் எடுக்கும். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தோன்னே இப்படி தான் இருக்குது. அடுத்தது பானைக்கு வெளியில் நம்மளுக்கு தேவையான டிசைனில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து அடியில் பானைக்கு அடியில் இருக்கிற இதில் கொடுக்குறேன். நான் 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, அப்புறமா எல்லோ, அதுக்கு மேலே பிங்க் கொடுக்கலான்னு யோசிச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி யூவாக பண்ணியிருக்கேன், ஒரு பேட்டர்னு. அந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நான் எல்லோ கலர் பேர்ல் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது நான் பிங்க் கலர் பெயிண்ட் மேலே அந்த ஓரத்தில் அடிக்கிறேன். அந்த யூவாக இருக்குல்ல, வளைஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துல பிங்க் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். உள் பக்கத்தில் இருக்கிற ஓரத்துக்கும் நான் பிங்க் கலரே அடிச்சிட்டேன். ஃபுல்லாக பிளாக் அடிக்காமல் அங்கே பிங்கே அடிக்கலான்னு யோசித்து அடித்தேன். பெயிண்டெல்லாம் அடித்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுருங்க. அடுத்தது நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த யூவாக இருக்குதுல, அந்த டர்னிங்கில் நான் ஒரு லேஸை ஒட்டுறேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அழகாக ஒட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த மாதிரி லேஸ் இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் என்கிட்ட 2 லேஸ் இருந்துச்சு, 2 டிஃப்ரெண்ட் லேஸு. இந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்குன்றதுனால ஆரஞ்சு கலர் ஒன்றும் எல்லோ கலர் ஒன்றும் எடுத்திருக்கேன். அதை நான் பானையில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அடுத்தது ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் ஒரு மெத்தடில் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை. குட்டி ஸ்டோன்ஸும் இருந்துச்சு என்கிட்ட, அதையும் நான் ஒட்டிக்கிறேன். மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாகிட்டே வருது பார்த்திங்களா. பேர்ல் கலர்ஸ் அடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பானை ஷைனிங்காக இருக்குது.
அடுத்தது கீழே என்ன டெக்கரேஷன் பண்ணலான்னு யோசிச்ச போது அந்த குட்டி ஸ்டோன்ஸையே வச்சு அந்த யூவில் வந்து ஃபஸ்ட்டு யூவாக நம்ம அந்த எல்லோவும் ஆரேஞ்சும் செப்பரேட் பண்ணுற இடத்துல ஒட்டினேன். இப்போ நம்ம அந்த ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல, அங்கே பெயிண்ட் ஸ்டோன்ஸ் ஒட்டுறோம். பர்பிள் கலர் ஸ்டோன்ஸும் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸும் ஒன்று விட்டு ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த பானை ரெடி ஆனவுடனே உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்டில் அழகாக ஷைனிங்காக இருக்கும். பார்க்கும்போதே பளபளன்னு மின்னும். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால தான். அடுத்தது அந்த பர்பிள் கலர் ஸ்டோன்ஸுக்கு மேலே இந்த லீஃப் மாதிரி இருக்கிற பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அதை ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போது 3 ஸ்டோன்ஸாக வச்சோடனே அது பார்க்குறதுக்கு ஒரு தாமரை மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஒட்டினோன்னே இப்படி தான் இருக்க போகுது நம்ம பானை. நான் அடுத்தது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. நம்ம பானை ரெடி ஆனோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பளபளன்னு மின்னுது பாருங்கள் லைட்டிங்கில். ஒரே ஒரு பானையாக இருந்ததுனால அடுத்தது நான் நெக்ஸ்ட்டு சின்ன பானையை ரெடி பண்ண போகிறேன். ஒரு 3 சின்ன பானையை ரெடி பண்ண போகிறேன். அதே மெத்தடில் தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஊற வச்சு வெயிலில் காய வச்சு சாண்ட் பேப்பரால் தேய்ச்சி வச்சுருக்கேன். அதே மெத்தட் தான் ரிப்பீட் பண்ணுறேன். உள்ளே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணால் வந்து டெக்கரேஷனுக்கு அழகாக இருக்கும்னு யோசித்தேன். வெளியில் வந்து இப்போது பிங்க் கலர் பேர்ல் கலர் பெயிண்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன பானை ரொம்ப அழகாக இருந்துச்சு கடையில் பார்க்கும்போது, அதனால் அதையும் வாங்கினேன். மூணு பானையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ப்ளூ கலரு க்ரீன் கலர் அடிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து பிங்க் கலர் அடிச்சிருக்கேன். அடுத்தது லேஸால் டெக்கரேட் பண்ணுறேன். இப்போது ப்ளூ கலர் பானையை வந்து அந்த இதில் வந்து யூவாக இருக்கிற இடத்துல வந்து எல்லோ கலர் லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இன்னொரு லேஸ் இருந்துச்சு, பீட்ஸ் இருக்கிற மாதிரி லேஸு. அதை பிங்க் கலர் பானையில் வச்சு டெக்கரேட் பண்ணேன். அடுத்தது ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஒரு பெரிய ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வச்சு அப்புறமா சுற்றி வந்து இலை மாதிரி இருக்கிற இந்த ஸ்டோன்ஸ் வச்சேன். அது பார்க்கறதுக்கு பூ மாதிரியே இருக்கும். அதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன் பிங்க் கலர் பானையிலையும். மூணு பானையும் ரெடி ஆனோடனே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம பிங்க் கலர் பானை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளூ கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன பானையும் பெரிய பானையும் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்றதை அடுத்தது பாருங்கள். கரும்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வேஸ்ட் பென்னு, சிசர்ஸ், பென்சில், ஃபெவிகால்,
அப்புறமா பாலிஷ் பேப்பர்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் பாலிஷ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக லைன் வரைஞ்சிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸால் நம்ம அந்த பென்னில் சுற்ற போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்போ சுற்ற ஆரம்பிக்கிறேன். பர்பிள் கலர் பேப்பரை ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இதே மாதிரி 3 பென்னை நான் ரெடி பண்ணுறேன். ஈஸியாக ஒட்டிக்கும். ஃபெவிகால்லையே அப்ளை பண்ணாலே ஒட்டிக்கும். இன்னொரு பென்னை ரெடி பண்ணுறேன் இப்போது. இன்னொரு சுகர் கேனை வந்து என் பையன் ரெடி பண்ணி கொடுத்தான். இப்போது சுகர் கேனோட லீவ்ஸை வரைஞ்சிக்கலாம். சுகர் கேனோட லீவ்ஸ் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதை 2 க்ரீன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன், லைட் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பேனாவை சுற்றி நம்ம ஒட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற பக்கம் எடுத்துக்கிட்டு பென்னு அங்கே லீவ்ஸை ஒட்ட போகிறோம். அந்த டிப் இருக்குது இல்லையா, ட்ரையாங்கிள் மாதிரி முடியும் இல்லையா, அங்கே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி லீவ்ஸை ஒரு 10 லீவ்ஸாவது ஒட்டுங்க சுற்றி. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஒட்டிக்கோங்க. இந்த சுகர் கேனை நான் பென்னில் செஞ்சுருக்கேன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஈஸியாக நிற்கும். ஈஸியாக கொஞ்சோண்டு க்ளே இருந்தால் போதும், அதை நிற்க வச்சிடலாம். நான் எப்படி அதை டெக்கரேஷனில் நிற்க வைக்கிறேன்றதை வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி 3 லீவ்ஸ்லேயும் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். 3 சுகர் கேன்லேயும் லீவ்ஸ் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து அந்த கரும்பில் வந்து கோடாக இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அந்த கோடை வரைஞ்சிக்கிறேன். இந்த கோடெல்லாம் வரைஞ்சோடனே நம்ம சுகர் கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இல்லையா. நான் க்ளே வச்சு எப்படி வந்து சுகர் கேனை நிப்பாட்டுறேன்றதை அடுத்தது பாருங்கள் நீங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம சுகர் கேனை செஞ்சு முடிச்சிடலாம். ஃபைனலாக பொங்கல் பானையும் சுகர் கேனையும் அரேஞ்ச் பண்ணி டேபிளில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.